ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஃப்ரூட்டி புட்டிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டு அகர் அகரும் ஃப்ரூட்ஸும் தான். இது ரெண்டும் இருந்தாலே இந்த டிஷ்ஷை ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த புட்டிங்க்கு 2 லேயர் செய்ய போகிறோம். ஒன்று வந்து மில்க் லேயர், இன்னொன்று வந்து ஃப்ரூட் லேயர் பண்ண போகிறோம். இந்த மில்க் லேயர் ஏற்கனவே நான் நம்ம சேனலில் ஒரு தடவை போட்டிருக்கேன். நீங்கள் அதை போய் பார்த்துக்கலாம் நான் எப்படி செஞ்சுருக்கேன்னு. இப்போது இந்த மில்க் லேயரை ஊற்றி ஆற வச்சிடலாம். இப்போ அடுத்து நம்ம ஃப்ரூட் லேயர் செய்கிறதுக்கு நான் வந்து ஸ்ட்ராபெரிஸ், கிவி, கிரேப்ஸ், ஆரஞ்சு எல்லா பழமும் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால இந்த 4 பழத்தையும் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன வேணும்னு தோணுதோ அந்த பழத்தை நீங்கள் வச்சு செஞ்சுக்கலாம். நல்ல பிரைட் கலர் ஃப்ரூட்ஸ் வச்சா தான் கீழே உள்ள ஒயிட் லேயரில் நல்லா இப்போ திக்காக தெரியும். நம்மளுக்கு பார்க்குறப்ப கலர்ஃபுல்லாக அழகாகவும் இருக்கும். இப்போது ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் நாம் இப்போ வேணுங்கிற ஸ்டைலில் டிசைனில் நம்ம இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இப்போ இந்த ஸ்டைலில் தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். எல்லா ஃப்ரூட்ஸும் ஒன்றா இருந்து மிக்சட் ஃப்ரூட் மாதிரி தெரிகிற மாதிரி டிசைன் நான் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ப்ளைனாக காய்ச்சி வச்சுருக்க அகரகரை ஸ்லோவாக இப்போ அது மேலே இந்த நம்ம ஃப்ரூட்ஸ் மேலே மெதுவாக ஊற்றணும். வேகமாக ஊற்றினோம்னாக்கா நம்ம வச்சுருக்க டிசைன்லாம் கலைஞ்சி போயிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லேயராக அழகாக ஊற்றணும். அப்போ தான் பார்க்குறப்பே நல்லாயிருக்கும். இப்போது கீழே உள்ள மில்க் லேயர்லேயும் நம்ம சுகர் போட்டிருக்கோம். அடுத்தது ஃப்ரூட்டை இப்போ நம்ம அதை கரெக்டாக இப்போ இது டிசைன் பண்ணி வச்சுருக்கோம். அதுலேயும் ஃப்ரூட்லேயும் நல்ல சுகர் இருக்கும். இப்போ நம்ம ப்ளைனாக உள்ள அகரகர்லேயும் சுகர் போட்டிருக்கோம். அது நம்மளுக்கு தேவைன்னா நம்ம சுகர் போட்டுக்கலாம். ரொம்ப ஜாஸ்தியாக சுகர் தெரிஞ்சால் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இப்போது ஒயிட் அகரகரை நான் வந்து அரை மணி நேரம் தான் செட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அதுக்கு மேலே இப்போ நம்ம ஃப்ரூட் ஊற்றி ப்ளைன் அகரகர் ஊற்றுனதை நான் வந்து இப்போ 2 ஹவர்ஸு செட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இப்போ நம்ம ஃப்ரூட்டை செட் பண்ணி வச்சது 2 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள் இப்போ எப்படி சூப்பராக செட் ஆகிருக்குன்னு. இதே மாதிரி உங்களுக்கு வேணுங்கிற ஃப்ரூட்ஸை வச்சு நீங்கள் இதே மாதிரி செட் பண்ணி செஞ்சுக்கலாம். இப்போ இதே போல் உள்ள ஃப்ரூட்ஸை நம்ம செட் பண்ணி நம்ம ரெடி பண்ணோம்னா நாம் இப்போ சாப்பிடும்போது எல்லா ஃப்ரூட்டையும் சேர்ந்து சாப்பிட்ற போல் நல்லாயிருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். பாருங்கள், சூப்பரான சுவையான ஃப்ரூட்டி புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது அஜ்வின் ரெசிபிஸ், உங்களுக்கான ரெசிபிஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.